இவ்வளவு பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்கல, இவ்வளவு போராடி எனக்கு ஒன்று கிடைக்கல, இனி வந்த வழியை திரும்பி போக வேண்டியதான் என்று நினைப்பா என்று சொன்னா, இந்த வினாடியில கர்த்தர் உன்னோட பேசுகிறா. நீ மறுபடியும் புறப்பட்டு போ, நீ மறுபடியும் புறப்பட்டு போ. நீ நினையாத மகிமை உனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. நீ நினையாத ஒரு கணம் உனக்காய் காத்து இருக்கிறது. நீ சோர்ந்து போகாதே. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆத்துமா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் ஆத்துமா சோர்ந்து போக கூடாது ஆண்டவரே. என் ஆத்துமா விடாய்த்து போய் இருக்கிறது. தண்ணீர் இல்லாத வறண்ட தாகமாயிருப்பதை போல நான் விடாய்த்து போய் இருக்கிறேன். சவுல் விடாய்த்து போனார். போகிற வழியில ஒருத்தர்கிட்ட கேட்கிறாங்க, இங்க சாமுவேல் என்கிறவர் யார்? அவரை நான் பார்க்க வேண்டும். அந்த மனுஷன் சொல்றான், அதோ அவர் மேடையில் பலி செலுத்த ஆயத்தமாகிறார். நீ சீக்கிரம் போய் அவரை சந்தி, இல்லைன்னா அவரை பார்க்கவே முடியாது. ஆனா அந்த சொன்னவங்களுக்கு தெரியாது, ஆமேன், சவுல் காத்திருக்கல, சாமுவேல் தான் காத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி. எஸ், இன்னைக்கு உன்னை பார்க்குற அநேகருக்கு தெரியாது. அவங்கெல்லாம் பார்க்கும் பொழுது நினைப்பாங்க, நீ தான் அற்புதத்துக்காய் காத்து கிடக்கிற, நீ தான் இதுக்காய் காத்து கிடக்கிற. ஆனா அநேக ஆசீர்வாதங்கள் உனக்காய் காத்து கொண்டு இருக்கிறது. எப்ப என் பிள்ளை இந்த இடத்துல வருவா, எப்ப என் மகன் இந்த இடத்துல வருவான்னு சொல்லி அவர் உனக்காய் காத்து கொண்டு இருக்கிறா. எத்தனை பேர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை உயர்த்தி சகனதனமா என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே அடைக்கலமே என் பலனே மீட்டவரே. சொல்லுங்க, கண்மலையே அடைக்கலமே என் பலனே மீட்டவரே. அசைவுற விட மாட்டீர், என்னை அசைவுற விட மாட்டீர். கைகளை அசைத்து சொல்லுங்க பாப்போம். அசைவுற விட மாட்டீர், என்னை அசைவுற விட மாட்டீர். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். நம்பிக்கையோட சொல்லுங்கம்மா. என் ஆத்துமா காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நேராக என் தேவன் பேசுகிறார். நீ நம்புவது அவராலே உண்டாக போகிறது. எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவே, என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவே. எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவே, என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவே. அசையும் விட மாட்டீர். எத்தனை நம்பிக்கையோட சொல்றீங்க, நான் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. அசைவுற என்னை அசைவுற விட மாட்டீர். உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. கிருபையும் மகிமையும் சமயத்தில் உதவிபடி இறங்கி வருகிறார். அசைவுற விட மாட்டீ, என்னை விட்டு கொடுக்கவே மாட்டீங்கப்பா. சிங்க கெவி திறந்தாலும் என்னை விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. இன்னொரு முறை கூட சொல்லுங்க, அசைவுற விட மாட்டீ.
ஒன்றை சொல்ல விரும்புகிறார். உனக்கு விரோதமாய் திட்டங்கள் தீட்டலாம். உனக்கு விரோதமாய் சன்பலாத்தும் தொபியாக்களும் சத்துருக்களும் அநேக திரளாய் எழும்பலாம். வாதை உன் கூடாரத்துக்கு நேராய் வரலாம். ஆனா கர்த்தர் அமர்ந்து கொண்டு தான் இருப்பார். கர்த்தர் அமர்ந்து கொண்டுதான் இருப்பார். என் பிள்ளை இந்த நேரத்துல அவள் முழங்கால் படியிடுகிறாளா, இல்ல என்ன காரியங்களை அவர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி கர்த்தர் உன்னை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். சிங்க கெபிகள் திறக்கப்படுகிறது. தானியேலை ஆண்டவர் உற்று கவனித்துக் கொண்டே இருந்தான். தானியேலோ தன் மேல் வீட்டறையில் ஏறி பலகணிகளை திறந்து முழங்கால் படியிட்டு தான் முன்பு செய்து வந்த அதே ஸ்தோத்திரத்தை அவன் செலுத்த ஆரம்பிக்கும் பொழுது பரலோகமே மகிமைப்பட ஆரம்பித்தது. சிங்க கெபிகள் திறக்கப்பட்டாலும் வேதம் சொல்லுகிறது ஒரு சேதமும் தானியேலுக்கு அணுகவில்லையா. என் ஆண்டவருடைய தேவ ஜனமே, இன்னைக்கு அவரை பார்த்து நம்பி இருக்கிற என் பிள்ளையை கர்த்தர் ஒன்ன பார்த்து சொல்லுகிறா, நீ அசைவுற விடுவதில்லை. கர்த்தர் ஒன்னு ஆமென் சேதப்படுத்த விடவே போவதில்லை. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கைகளை உயர்த்தி, என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும், நான் நம்புவது உம்மாலே. சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமா இளைப்பா, நான் நம்புவது உம்மாலே. அசைவுற விட மாட்டீ, என்னை அசைவுற விட மாட்டீ. கண்ணீரோடு ஒப்பு கொடுப்போமா? ஒவ்வொரு பிள்ளைகளை கத்த தொடுபடி இறங்கி வருகிறார். தேவச்சனமே, என் காரியம் என்னவாய் மாறும்? நடக்கிற சூழ்நிலை எல்லாம் பார்க்கும் பொழுது தடுமாற்றம் தான் எனக்கு அடுத்தடுத்தது வருதே தவிர இதையும் என்னால பெற்றுக்கொள்ள முடியல. இதையும் என்னால பெற்றுக்கொள்ள முடியல. யோபுவின் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாய் அவன் இழந்து கொண்டிருந்தான். சொத்துக்கள் இழந்தது. செல்லமாய் வளர்த்த 10 பிள்ளைகள் இறந்தார்கள். கண்களிலிருந்து வரக்கூடிய கண்ணீரை கூட துடைப்பதற்கு கரங்களிலே பலன் இல்லாமல் பருக்களினால் வாதிக்கப்பட்டார். நாய்கள் அவருடைய பருக்களை நக்குக ஆரம்பித்தது. ஓடுகளை எடுத்து சொறிகிற ஒரு அளவு. அவர் எழுந்து போனாலே வாலிபர்கள் முன்பதாக வந்து நிற்பார்களாம். எல்லாரும் அவமானப்படுத்த ஆரம்பிச்சாங்க. வேதனை சொல்ல முடியாத பாரம். எல்லாரும் சொன்னாங்க, இவன் பாவம் செய்திருப்பான், அதனாலதான் தேவனுடைய கோபம் இவன் மீது விளங்குகிறது. ஆனா யோபு ஆண்டவரை பார்த்து நடு தெரு வீதியில இருந்து சொல்றார், கர்த்தர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாய் விளங்குவேன். நான் சுத்த பொன்னா விளங்குவேன். இன்னைக்கு அவரை நம்பி வந்திருக்க தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் சில பிள்ளைகளை பார்த்தவர் தெளிவாய் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் வரக்கூடிய இழப்பை நான் அறிந்திருக்கிறேன். நீ சுமந்து கொண்டிருக்கிற சிலுவையை நான் அறிந்திருக்கிறேன். உன்னை கைவிடவே மாட்டேன். உன்னை சுத்த பொன்னாய் நான் சோதிப்பதற்காகத்தான், உன்னை பிரகாசிப்பதற்காகத்தான் உன்னை புடமிட்டேன். இமை பொழுது உன்னை கைவிட்டேன். உண்மைதான், இமை பொழுது நான் உன்னை கைவிட்டேன். இதோ நான் மீண்டும் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். உன்னை மீண்டும் சேர்த்து கொள்ளுவேன். உன் ஆத்துமா சோர்ந்து போக வேண்டியதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். வார்த்தை கேட்கும் போது நல்லா தான் இருக்கு ஆண்டவரே. வார்த்தை வரும் பொழுது எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. சூழ்நிலையை பார்க்கும் பொழுதோ நான் மீண்டும் எங்கிருந்து எழும்பினேனோ அதே இடத்துல நான் விழுந்து போகிறேனே என்று சொல்லி இந்த இடத்துல வேதனையோடு இருக்கிறையா. கர்த்தர் ஒன்றே ஒன்று சொல்லுகிறார், நாட்களிலே செய்யக்கூடிய காரியங்கள், நான் செய்யக்கூடிய காரியங்களை நீ கண்டுகொள்ளும் பொழுது நீ என்னுடைய அன்பை விளங்கி கொள்ளுவாய். வரக்கூடிய நாட்களில் நான் செய்யக்கூடிய அற்புதங்களை நீ பார்க்கும் பொழுது ஆண்டவர் உன் மீது எவ்வளவாய் அன்பு வைத்தார் என்பதை நீ விளங்கி கொள்ளுவாய். இஸ்ரவேல் ஜனம் மன்னாவை பார்த்த பிறகுதான் நம்பிச்சு, தண்ணீரை பார்த்த பிறகுதான் நம்பிச்சு, கானானை கண்ட பிறகுதான் நம்பினார்கள். ஆனா இன்றைக்கு உன்னே உண்டு, கண்ட பிறகு வரக்கூடிய நம்பிக்கையை பார்க்கலாம். நான் காணாமலேயே நான் விசுவாசிக்கிறப்பா, நான் காணாமலேயே நான் விசுவாசிக்கிறேன்ப்பா என்று சொல்ற பிள்ளைங்க, ஹல்லேலூயா. என் ஆத்துமா
உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது. பாடுங்க, நம்பிக்கையுள்ள பிள்ளைங்க. என் ஆத்துமா உம்மை நோக்கி நான் நம்புவது உம்மாலே. கைகளை மேல உயர்த்தி கண்மலையே அடைக்கலமே என்பலனே மீட்டவரே. கண்மலையே அடைக்கலமே என்பலனே மீட்டவரே. அசைவுற விடமாட்டீ, என்னை அசைவுற விடமாட்டீ. சந்தோஷத்தோட அசைவுற விடமாட்டீ, என்னை அசைவுற. நன்றி தகப்பன். இன்னைக்கு உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு சிறை இருப்புக்குள்ள போலதான் பாஸ்டர் நான் இருக்கிறேன். என்னுடைய சுயமா என்னால வாழ முடியல, என் ஆசையின்படி என்னால இருக்க முடியல, என்னமோ ஒரு அடைக்கப்பட்ட நிலைமையில தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்ற நிலைமையில இந்த இடத்துல இருந்தாலும், இந்த 2019 முதலாவது கூட்டம், இந்த கூட்டத்துக்கு பேரே ஒரு விடுதலை ஆசீர்வாத கூட்டம். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறாரு, உன் பல வருட சிறை இருப்பு, விசுவாசத்தோட கேளு, பல வருட உன் சிறை இருப்ப இந்த நாளில கர்த்தர் உடைக்கிறார். நல்ல விசுவாசிக்கிற பிள்ளைங்க, எஸ் எஸ், கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. எந்த சிறை இருப்போ, எந்த இடத்துல நீ சிறைப்பட்டு இருக்கிறியோ, எந்த இடத்துல நீ உன்னை அடைச்சி பிசாசு உன்னை வச்சிருக்கிறானோ, உன் நுகத்தை சுமக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிறியோ, கர்த்தர் சொல்லுங்க, இதெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு விடுதலை கொடுக்கிறார். இந்த சிறையிருப்பெல்லாம் மாத்துறார். ஹாஸ்டல்ல எங்களுக்கெல்லாம் எக்ஸாம் வந்த உடனே லீவு வரும். அந்த லீவு மார்ச் மாசம், ஏப்ரல் வர மாசம் லீவுக்கு நாங்க எப்போ கணக்கு போடுவோம்? அப்பதான் கிறிஸ்துமஸுக்கு வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்போம். அன்னைக்கு உட்கார்ந்து கணக்கு போடும். 18 வாரம் இருக்குது, 18 வாரம் இருக்குதுன்னு சொல்லி அன்னையிலிருந்தே கணக்கு. என்னைக்கு அந்த கேட்டு ஓப்பன் ஆகும்? நான் படித்த ஹாஸ்டல் கேட்டை இன்னும் எனக்கு மறக்கவே முடியாது. பெரிய கேட்டு, அதில் ஒரு சின்ன கேட்டு, அந்த சின்ன கேட்டு திறந்து தான் நாங்கள் வெளியே போனோம். ஆமாம், அப்படி என்னைக்கு ஊருக்கு போவோம், என்னைக்கு வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட நாள்லாம் இருந்துச்சு. அப்போ உன் வாழ்க்கையில சில உபத்திரவம், சிறையிருப்புக்குள்ள இருந்து எப்போ எனக்கு கதவு திறக்கும், எப்போ நான் சுதந்திரமா போவேன், எப்போ என் பிள்ளை வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நான் பார்ப்பேன், எப்போ என் பையன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்ப்பேன், எப்போ என் கண்கள் அற்புதத்தை காணும்னு சொல்லி அந்த வாசல் திறக்காதா, அந்த அற்புதம் எனக்கு நடக்காதான்னு சொல்லி நீ காத்து கொண்டு இருக்கிறியோ, இன்னைக்கு ஆண்டவர் உனக்காக தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். உன் சிறையிருப்பு மாறுது, உன் உபத்திரவம் மாறுது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாசத்துல எனக்கு வாக்குத்தத்தமா சொல்றீங்கப்பா, என் சிறையிருப்பை நான் மாத்துவேன். அது எப்பேற்பட்ட சங்கிலிகள், எப்பேற்பட்ட கட்டுகளா இருந்தாலும் கர்த்தர் உடைப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்துல சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நமக்கு தெரிஞ்சிருக்குமே, பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க, கட்டப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஆனா அவனுடைய கட்டை எவனாலையும் விடுவிக்கவே முடியாது. எந்த மனுஷன் அவன் விடுதலை ஆனா அவன் இல்லையோன்னு சொல்லி வாசல் காவல் காக்கிறவன் பயந்து போய் தன் மனைவியை யோசிக்கல, தன் பிள்ளைய யோசிக்கல, பட்டயத்தை உடனே கழுத்துல தூக்கி வைக்கிறான். அப்ப காரணம் என்ன? உள்ள இருக்கிறனுடைய உயிர் மதிப்பு அவ்வளவு தூரம். இவனை பாதுகாக்க நம்ம தவறிட்டா அவ்வளவுதான். அந்த அளவுக்கு பாதுகாவலாய் பவுலையும் சிலவை அடக்கி வச்சிருந்தாங்க. ஆனா அந்த இடத்துக்குள்ள ஆண்டவர் விடுவிக்கும்படி இறங்கி வர்றாரு, சிறையிருப்பை மாத்தினாரு. வெறும் பவுலும் சீலாவுடைய சிறையிருப்பு மட்டுமல்ல, போர் சேவகருடைய சிறையிருப்பு, அநேகருடைய கைதிகளுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி அன்னைக்கே ரட்சிப்பு, அன்னைக்கே ஆசீர்வாதம், அன்னைக்கே ஒரு விடுதலை. இன்னைக்கு உன் குடும்பத்துக்குள்ள ரட்சிப்பு அடைக்கப்பட்டு இருக்குதா? உன் கணவனுடைய ரட்சிப்பு, உன் பிள்ளையுடைய ரட்சிப்பு, உன் சொந்தக்காரனுடைய ரட்சிப்பு எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு திறக்கிறாரு. ஷந்தனமா, ஹல்லேலூயா. எந்த இடத்துல நீ அடைக்கப்பட்டு இருக்கிறியோ கர்த்தர் அங்க உடைப்பாரு. பவுலும் சீலாவும் இந்த அறைக்குள்ள இருந்து பாடி துதிக்கும் பொழுது பக்கத்துல இருந்த கதவுக்காரன் பவுலுடைய முகத்தை பார்க்கல, சீலாவுடைய முகத்தை பார்க்கல. ஆனா அவனுடைய சங்கிலிகள், ஆமென், கட்டுகள் அவலப்பட்டது. அவன் கதவு திறந்தது.
ஹல்லேலூயா. எஸ், இன்னைக்கு நான் சொல்ல, இந்த சபையில என்ன கொண்டு ஆண்டவர் உன் கட்டளம் உடைப்பாரு. இந்த மேய்ப்பனை கொண்டு உன் கட்டளம் உடைப்பாரு. ஹல்லேலூயா. எஸ், நீங்க எனக்காக ஜெபிக்க ஜெபிக்க நான் உனக்காக ஜெபிப்பேன். நீ எனக்காக ஜெபிக்கிறது எந்த அளவுக்கு நடக்குதோ நான் உனக்காக ஜெபிக்கிறது 100 மடங்கு நடக்கும். இது இப்ப ஆண்டவர் பேசின வார்த்தை நான் பேசிட்டு இருக்கேன். ஆண்டவர் இப்ப என்னோட சொல்லுகிற வார்த்தை. ஏன்னா அது சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் பார்க்கிறேன். நான் யாருக்கும் அவ்வளவு தூரம் பாரப்படலாம் ஜெபிக்க மாட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். என்னை பாரப்படுத்துறது உன் கையில தான் இருக்குது. என்னை பாரப்படுத்துறது யார் கையில இருக்குது? என்னை பாரப்படுத்திட்டியோ, உட்கார்ந்து முழங்கால் படி போட்டு ஒரு சொட்டு கண்ணீர் உனக்காக வடிச்சா போதும், ஆண்டவர் உடனே செய்வார், உடனே அற்புதம் செய்வார். ஆனா அது உங்க கையில தான் இருக்குது. அல்லேலூயா. என்னை பாரப்படுத்ததும் படுத்தாததும் உங்க கையில தான் இருக்குது. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் அவங்க சிறையிருப்பை மாத்துறார். பேதுருவை ஏரோது ராஜா கட்டி வச்சிருக்கிறான். பேதுரு கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறார். இங்க 4 பேர், அங்க ஒரு 4 பேர், அங்க 4 பேர், வெளியே 4 பேர், அப்படி சொல்லி 4 நாளா ஒரு 16 கூட்டம் அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்குது. எவனும் கட்ட உடைக்க அங்க இறங்கி வரல. ஆனா ஆண்டவர் இறங்கி வர்றாரு. சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கட்டு அவிழுது, பேதுருவுக்கு தெரியல. ஆண்டவர் கூட்டிட்டு போறார். பேதுரு வாடா போவோம், வெளியே போவோம் வாடா. அவன் போகிற இடத்துல முதல் கட்டு சங்கிலி அறுக்கப்படுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் இருக்கிற ரூம் அந்த கதவு திறக்கப்படுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் வெளியே போறான். வெளியே காவல்காரன் நின்று போனா நின்றுக்க மாட்டானா? எல்லாருடைய கண்ணையும் ஆண்டவர் குருடாக்குனார். ஒரு மனுஷனுடைய விடுதலைக்காக அந்த ஜெயில எல்லாரும் கண்ணு தெரியாம போறான், காது கேட்காம போகுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த பட்டணத்துல இந்த கிராமத்துல தைரியம் இருக்கிறவங்க சொல்லுங்க, என் ஒருத்திக்காக என் ஒருத்தனுக்காக கர்த்தர் பெரிய பெரிய காரியத்துல ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை தைரியம் ஆமென் சொல்றீங்க? ஒரு பேதுருவுக்காக 16 பேர் நிக்கிறாயா முன்னாடி. எவன் கண்ணும் திறக்கப்படல, எவன் காதும் கேட்கல. வெளியே போறாரு. அங்கங்க வாசல்ல நின்னுட்டு தான் இருப்பான். எல்லாரும் சிலையா மாற ஆரம்பிக்கிறான். வெளியே பெரிய கடைசி கதவு, இரும்பு கதவு லாக் பண்ணி வச்சிருக்குது. பேதுருக்கு எதுவுமே தெரியல. அவன் கூட திறக்கல. ஆனா பேதுருக்கு முன்பதா இருந்த கதவு தானா திறக்குது. சத்தமா அல்லேலூயா. பேதுருக்கு முன்பதா இருந்த கதவு தானா திறக்குது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையாய் நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா இந்த நாட்கள்ல கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறாரு. சிறைகள் தானா திறக்கும், கதவுகள் தானா திறக்கும், தாழ்பால்கள் தானா முறிக்கப்படும். வெண்கல கதவு கர்த்தர் உடைப்பாரு. இரும்பு தாழ்பால்களை கர்த்தர். விறகு வச்சு எத்தனை அடுப்பு வச்சு பாத்துங்க வீட்டுல. விறகு எப்படி முறிப்பீங்க? ஆமென் சொல்லுங்க. உன் பிரச்சனை ஆண்டவர் டைட்டா நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க. உதவே உதவாது. ஆமென். அடிக்கும் போது முட்டை தூக்கி ஏந்திரம்ல வாட் அப்படின்ட்டு இன்னைக்கு ஆண்டவர் உன் பிரச்சனைய கர்த்தர் துண்டு துண்டா உடைச்சி அதை சாம்பலா கர்த்தர் போட போறாரு. சத்தமா ஆமென். பக்கத்துல தட்டி சொல்லு, உன் சிறையிருப்பு மாறுது. ஆமென். எஸ், கர்த்தர் பெரியவர். ஒண்ணு தேவன் கொடுக்கிற சிறையிருப்பு. எல்லாம் சொல்லுங்க. ஒண்ணு தேவன் கொடுக்கிற சிறையிருப்பு. இன்னொன்னு நம்மளா நமக்கு பூட்டு வச்சுக்கிறோம், நம்மளே நம்மளை சிறைப்படுத்திக் கொள்கிறோம். 2 நான் ஷார்ட்டா சொல்லி முடிக்க போறேன். என்னது? தேவன் கொடுக்கிற சிறையிருப்பு. 2வது நம்மளே போட்டுக்கிற சிறையிருப்பு. நம்மளே கையை கால கட்டிட்டு கடல்ல குதிச்சா, ஆமா, மத்தவங்க கட்டிக்கு போடுறது அது கொலையா மாறுது. நம்மளா கட்டிட்டு உள்ள குதிச்சோம்னா அது தற்கொலையா மாறுது. சரி, அப்போ ஆண்டவர் நல்ல கவனிங்க. ஆண்டவர் ஒரு இடத்துல உன்னை சிறைப்படுத்துவார்னா கர்த்தர் உன்கிட்ட எதையோ எதிர்பார்க்கிறாரு. உன் சிறையிருப்பு நீ தான் புரிஞ்சுக்கணும். நீ நல்ல ஆழமா கவனிக்கணும். உங்க சிறையிருப்பு, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சிறையிருப்புக்குள்ளதான் இருக்கிறீங்க. இதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஆமென். எல்லாரும் சிறையிருப்புக்குள்ள இருக்கிறீங்க. ஆனா 2 விதம். ஒண்ணு, கர்த்தர் இந்த சிறைக்குள்ள என்ன வச்சிருக்கிறாரா, இல்ல நானே இந்த சிறைக்குள்ள இருக்கிறா என்பதை நீ அறிந்து கொண்டு நீ இதுக்காக இன்னைக்கு ஜெபிக்க போறோம். கர்த்தர் விடுவிக்க போறாரு. அல்லேலூயா. எந்த லாக்குக்கு எந்த கீயை போட்டாதானே திறக்கும்? 10 கீ கிடு மாட்டினா திறக்குமா? அதுக்குரிய கீ போட்டது. அப்ப இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்குரிய திறவுகோலை இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கொடுக்கிற சிறையிருப்புல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வேதத்துல 1 சாமுவேல்ல அன்னாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னாளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துதான்.
எல்கானா நேசிக்கிறாரு, எல்லாம் ஓகே தான். ஆனா அன்னாள் நெடு நாட்களாய் ஜெபிக்கிறா. என்ன ஜெபம்? அவளுடைய ஒரே ஜெபம் என்ன ஜெபம் சொல்லுங்க பாப்போம். எனக்கு நல்ல ஒரு குழந்தை கிடைக்கணும். எத்தனை பேர் நெடு நாளா விண்ணப்பத்தை வச்சிருக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் பார்க்கிறார். நெடுநாளா விண்ணப்பங்கள் சில ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க வச்சிருக்கிறீங்க. அப்போ இதே போல அன்னாலும் நெடுநாளாய் விண்ணப்பம். அவளுக்கு உலக சந்தோஷம் பெருசா இல்லை. எல்லாருக்கும் நல்ல அழகா சாப்பிட்டு எடுத்து சந்தோஷமா ஆலயத்துக்கு நல்ல துணிகள் எல்லாம் மாட்டிட்டு போனா கூட அன்னைக்கு அன்னாள் எப்பவுமே எப்படிதான் இருப்பா? துக்க முகம், வேதனை. எல்கானா ரொம்ப ரொம்ப அன்புள்ளவர் எல்கானா. அண்ணால பார்க்கும் போதெல்லாம் பார்க்கிறாரு, எப்பவும் துக்க முகமா தானமா இருக்கிற, உன்கிட்ட ஆசையோட வந்தாலும் நீ எப்படித்தான் இருக்கிற? 10 ஆண் பிள்ளைகளை பார்க்க நான் உனக்கு பெருசு தானே, ஏன் நீ எப்பவும் ஒரு மாதிரி டல்லா இருக்க? நான் எப்போ பார்த்தாலும் வந்து போய் என் மனைவி அப்படியே டல்லா இருந்தா எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்போம். எல்கானா ரொம்ப நல்லவர், ஒரு ஆமேன் சொல்லுங்க. நம்ம ரொம்ப மோசம். ஆமேன். உங்க வீட்டுக்காரர் எப்போ வந்தாலும் வலிச்சாலும் சிரிக்கிறீங்களா? நல்லா இருக்கிறக்க. வேதனைப்பட்டாலும் நீங்க என்ன பண்ணிடணும்? சிரிச்சிடணும். அப்போதான் நமக்கு நல்லது, இல்லைன்னா சேஃப் கிடையாது நமக்குலாம். ஆனா எல்கானா ரொம்ப நல்லவரு. அவர் வருவ பார்த்து எப்பவும் அண்ணால் எப்படித்தான் ஒரே சோகம்தான். அவர் சொல்றாரு, எல்லாத்துலயும் 2 மடங்கு வாங்கி கொடுக்கிறாரு. 2 சாரி, 2 நெக்லஸ், நல்ல 2 ஸ்வீட் அப்படின்னு சொல்லி எல்லாமே டபுள் வாங்கி கொடுத்தாலும் அண்ணால் சில மூஞ்சிக்கெல்லாம் அருளே இருக்கா தெரியுமா? சில மூஞ்சி எப்பவும் பாருங்க ஒரு மாதிரிதான் இருக்கும். ஒரு சொல்றேன். ஆனா அது நல்ல துக்கமும் இருக்குது, கெட்ட துக்கமும் இருக்குது. சில ஆள் எடுத்ததுக்கெல்லாம் துக்கப்படும். முடி கருப்பாவே வெள்ளை ஆயிட்டு இருக்குது. வெள்ளை வந்தா துக்கம், அது வந்தா துக்கம். ஆண்டவரால கசைக்கு தூக்கி எரிஞ்சிருவார். அண்ணால் ஆண்டவர் எரியவே இல்லை. அப்போ அண்ணாளுடைய துக்கத்தை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார். அண்ணாளுடைய துக்கத்தை கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். அண்ணாள் பலிபீடத்துல வந்து அந்த ஆலயத்துல வந்து உட்கார்ந்து ஜெபிக்கிறா. வேதனையோட ஜெபிக்கிறா. எத்தனையோ வருஷம் ஜெபிக்கிறா. வேதம் அதுல முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அண்ணாளுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தாராம். இவ சரீரம் நல்ல சரீரம் தான். எல்கானா சரீரம் நல்ல சரீரம், நல்லதா இருக்கிறான். குடும்ப வாழ்க்கை, சரீரம் எல்லாமே சூப்பர். ஆனாலும் அங்க குழந்தை பிறக்காதபடிக்கு ஒரு காரணம் என்னன்னா, ஆண்டவர் லாக் பண்ணி வச்சிருக்கிறார். கற்பத்தை என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? எல்லாம் கவனிக்கிறீங்களா? கற்பத்தை ஆண்டவர் அடக்கி வச்சிருக்கும் போது என்ன பண்ணாலும் ஒண்ணு நடக்காது. ஆண்டவர் பூட்டின வாசலை எவன் போய் தட்டினாலும், எவன் போய் தள்ளினாலும், ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு வாசலை அடைச்சு வச்சிருப்பார் என்று சொன்னால் என்ன நீ ஜெபம் பண்ணாலும் திறக்காது. எவ்வளவு பெரிய ஃபாஸ்டிங் போட்டா அவர் என்னமோ எதிர்பார்க்கிறாரு உங்ககிட்ட. எதை அதை கண்டுபிடிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுதான் ரகசியம். இன்னைக்கு நீ என்ன ஆராதிச்சாலும், என்ன ஜெபம் பண்ணாலும், என்ன காணிக்கை கொடுத்தாலும் வாசல் திறக்காது. அவர் எதிர்பார்க்கிறது என்ன என்பதை நீ அறிந்து கொள்ளணும். அண்ணால் ஜெபிக்கிறா. கர்த்தர் கற்பனை அடைச்சே வச்சிருக்கிறார். வருஷம் ஆகுது. வயசு ஆகிட்டே போது, இன்னும் கற்பம் திறக்கப்படல. கடைசியா ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறா அண்ணால். ஆண்டவரே, எனக்கு ஒரு குமாரனை கொடுப்பீர் என்று சொன்னால் நான் அவனை உமக்கே கொடுக்கிறேன், உங்க ஊழியத்துக்கே கொடுக்கிறேன். கர்த்தர் அப்படியே வாசலை திறக்கிறாரு. சிறையிருப்பை மாற்றுகிறார். இந்த ஜெபத்துக்காண்டி தான் அப்பா வெயிட்டிங். இந்த ஜெபத்துக்காண்டி தான் ஆண்டவர் வெயிட். உன் பணம் வேண்டாம், எதுவும் வேண்டாயா, எனக்கு நான் எதிர்பார்க்கிறது என்ன? உன் பிள்ளை எனக்கு தான். சிலதெல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டார் நம்ம கிட்ட டைரக்டா வந்து. சத்தமா சொல்லுங்க பாப்போம். நீயா கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்ப்பார். அது இன்னைக்கு நீங்க தான் ஜெபிக்கணும். உன்னுடைய சிறை இருப்பை மாறுவதற்கு நீங்க இன்னைக்கு அறிந்து கொண்டு ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறீங்க? ஆண்டவர் நிச்சயம் பேசிடுவார். ஆண்டவர் உங்ககிட்ட நிச்சயம் என்ன பண்ணுவார்? பேசுவார். என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறீங்கன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி கேளுங்க. அண்ணால் ஜெபிக்க, ஆண்டவரே எனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொன்னா உமக்காய் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவ ஒப்பு கொடுத்த மாத்திரத்திலேயே ஆண்டவர் சிறையிருப்பெல்லாம் மாத்த ஆரம்பிச்சிடாரு. சத்தமா ராமன் சொல்லுங்களேன். இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். எதெல்லாம் ஆண்டு சில காரியங்களை சொல்லுவார், இதெல்லாம் நீ அங்கே ஒப்பு கொடு. சிலதெல்லாம் நம்ம பிடிச்சு வச்சுக்கிறோம். சிலதெல்லாம் நம்ம என்ன பண்ணி வச்சுக்கிறோம், அப்படியே நமக்குள்ள டைட்டா பிடிச்சு வச்சிருக்கிறதுனாலதான் நமக்கு சில மாற்றமே வர மாட்டேங்குது. சில மாற்றமே
ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டா என்ன தெரியுமா, திருப்பி அதை பார்க்க கூடாது. எப்படி? ஒப்பு கொடுத்துட்டோம்னா திருப்பி அதை என்ன பண்ணக்கூடாது. நம்ம ஒப்பு கொடுத்துட்டு திருப்பி நம்ம என்ன பண்ணுதோம், போய் அதையே செய்கிறோம். ஆண்டவரே இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்துருந்தோம், திருப்பி நம்ம அங்கெல்லாம் சுத்துவோம். 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் சுத்தி எடுத்துட்டு எங்க முடிச்சோமோ அதே இடத்துல மறுபடியும் ஆரம்பிப்போம். பாரு, நீ கர்த்தர் உங்களை பார்த்து தெளிவாய் பேசுகிறார். அண்ணால் ஒப்பு கொடுத்தா எனக்கு ஒரு குமாரனை கொடுப்பீங்கன்னா நான் உங்களுக்காக கொடுப்பேன். பால் குடி மறக்குது, சின்ன பிள்ளை ஆலயத்துல கொண்டு வந்து கொடுக்கிறா. ஏலி எப்படி வளர்ப்பாரு என் பிள்ளைய? ஏலிக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, அவர் அதைத்தானே பார்ப்பாரு. ஏலிக்கு வைஃப் எப்படி என் பிள்ளைய பார்க்கும்? அவன் சாப்பிடுவானா, சாப்பிட மாட்டானா, அவன் என்ன பண்ணுவான், அவன் குளிப்பானா, குளிக்க மாட்டானா, பசின்னு வந்தா என்ன, எதையும் பார்க்கல. நம்ம ஒப்பு கொடுத்துட்டு நம்ம ஆண்டவர்ட்ட அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆண்டவரே அப்படி, ஆண்டவரே இப்படி, ஆண்டவரே அப்படி. உன் வாசல் திறக்கவே திறக்காது. ஏன் இன்னும் காரியம் நடக்கல? ஏன் இன்னும் சிறையிருப்பு மாறல? நம்ம ஒப்பு கொடுத்துட்டு திருப்பி அங்கதான் போய் நிக்கிறோம். ஒப்பு கொடுத்துட்டீங்களா, செத்தாலும் திரும்பி பார்க்க கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. பண்டிகை நாட்கள் வருது, அண்ணால் வரா, பையனை கூட்டிட்டு ஒரு 10 நாள் லீவுக்கு நான் போயிட்டு வரேனே, நான் என் பிள்ளை கூட வாழணும்னு ஆசைப்படுறேன், ஒரு 5 நாள் இருந்து நான் திருப்பி சர்ச்சில் கொண்டு வந்து விட்டுருந்தேன்னு சொல்லி அண்ணால் என்ன பண்ணவே இல்லை, ஒரு சட்டையும் ஒரு டவுசரையும் கொண்டு தச்சு கொடுப்பா. அவன் அழதான் சாமியில் அழுதுருப்பாரா, அழுதுருக்க மாட்டாரா? சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஆமென். 1996 இந்த சாமுவேல் அழுதான். அம்மா அப்பா போறாங்களே, அடுத்த சாட்டர்டே அடுத்த மாசம் தான் வருவாங்களே அப்படின்னு சொல்லி இந்த சாமுவேல் அழுத நாட்கள் உண்டு. ஐயோ அம்மா அப்பா அழுத நாட்கள்லாம் உண்டு. அதே மாதிரி அன்னைக்கு சாமுவேல் அழுதுருப்பாரு. அம்மா போறாங்க, போன் கிடையாது, சொல்லி அனுப்ப யாரும் கிடையாது, அண்ணன் தம்பி சொந்தம் எதுவுமே. அதுதாங்க ஒப்பு கொடுக்கிறது. ஒப்பு கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதை திரும்பி பார்க்கவே கூடாது. நீ அப்படி செய்து பார், உன் சிறையிருப்பு மாறும். ஏன் இன்னும் ஆண்டவரால் உங்களால் அற்புதம் செய்ய முடியல? ஏன் கர்த்தர் அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியல? நம்ம ஒப்பு கொடுத்ததுல ஒரு முழுமை இல்லவே இல்லை. திரும்ப 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 அதுக்குள்ளேயே செஞ்சுக்கிட்டு அண்ணால் ஒப்பு கொடுத்தா திரும்பி பார்க்கவே இல்லை, சந்தோஷமா போனா. ஆண்டவர் அண்ணாலை குறித்து மறுபடியும் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. மறுபடியும் குமாரத்திகளையும் 3 குமாரர்கள் நினைக்கிறேன், 3 குமாரர்கள் 2 குமாரத்திகளை அவளுக்கு கர்த்தர் கொடுக்கிறாரு. அங்க ஸ்டாப் வரவே இல்லை. அடுத்தடுத்த வருஷம் அண்ணால் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டே இருந்தாங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சிறையிருப்பு கொடுத்தார்னா நீங்க எதிர்பார்க்கிறத நீங்க செய்யும் பொழுது அந்த சிறையிருப்பை மாற்றி சந்தோஷமா வைப்பார். பூமியில உயர்ந்த ஸ்தானங்களை உங்களை ஏறி இருக்க பண்ணுவார். எத்தனை கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க? சத்தமா ஹல்லேலூயா, சத்தமா.